கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகஸ்ட் 26 இன்றைய பணித்துறைகளின் தலைப்பானது உன்னை குறித்த தேவ திட்டம். வசனம் சங்கீதம் 37 அதிகாரம் 4 வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள செய்வார். 6 ஆண்டுகளாய் ஏக்னஸ் தன்னை ஒரு நேர்த்தியான ஊழியரின் மனைவியாய் மாற்றிக்கொள்வதற்கு பிரயாசப்பட்டார். அவருடைய மாமியாரை போன்று தன்னை மாற்றிக்கொள்ள முயன்றார். ஆனால் ஒரு ஊழியரின் மனைவியாய் தன்னுடைய எழுத்து திறமையையும் ஓவிய திறமையையும் வெளிக்காட்ட முடியாது என்று எண்ணி அதை செயல்படுத்தினார். அது அவளை தற்கொலைக்கு தூண்டியது. ஒரு போதகரின் ஜெபத்தினால் அந்த இருளான சூழ்நிலையிலிருந்து அவள் விடுபட்டாள். அவர் அவளுக்கு ஒவ்வொரு நாள் காலையிலும் 2 மணி நேரம் எழுதக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அதனால் அவள் விழிப்படைந்து தேவன் அவளுக்கு கொடுத்த அழைப்பை முத்திரையிடப்பட்ட நியமனம் என்று அழைக்கிறாள். அவள் இப்படியாக எழுதுகிறாள்: நானாகவே இருப்பது என்பது தேவன் எனக்கு கொடுத்த திறமைகளை சரியாய் செயல்படுத்தும் வழியை கண்டறிவதாகும். அவள் தன்னுடைய அழைப்பை எவ்வாறு தெரிந்து கொண்டாள் என்பதை தாவீதின் பாடல் வரிகள் மூலம் தெரிவிக்கிறாள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள செய்வார். அவர் தன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து தன்னை தேவன் வழி நடத்துவார் என்று அவர் மீது நம்பிக்கையாயிருந்தாள். அவளுக்கு எழுதுவதற்கும் ஓவியம் வரைவதற்கும் மாத்திரமல்லாது மற்றவர்களை தேவனிடத்தில் உறவாட செய்வதற்கும் தேவன் வழி செய்தார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலும் தீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. நாம் அவருடைய பிரியமான பிள்ளைகள் என்பதை மட்டுமல்லாது நம்முடைய தாளந்துகள் மற்றும் திறமைகள் மூலம் அவருக்கு இன்னும் நேர்த்தியாய் எப்படி ஊழியம் செய்வது என்பதை குறித்த முத்திரையிடப்பட்ட நியமனங்களை தேவன் வைத்துள்ளார். அவரை நம்பி அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது அவர் நம்மை வழி நடத்துவார். ஜெபம். கர்த்தாவே, உம்மை இன்னும் அதிகமாய் நேசிக்கவும் உம்மை பற்றி கொள்ளவும் உதவி செய்யும். ஆமேன்.